வணக்கம். வானிலை குறித்த தகவல்களை வழங்கும் நான் கவிதா. உலகின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். நியூயார்க் நகரில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 22, அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டொரண்டோவிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20, அதிகளவாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். லண்டனிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 16, அதிகளவாக 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரியாத் நகரில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 30, அதிகளவாக 44 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். துபாயிலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 31 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொழும்புவில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சிங்கப்பூரிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் சிட்னியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 13, அதிகளவாக 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி இந்தியாவின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூரில் குறைந்தளவாக 20, அதிகளவாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். ஹைதராபாத்தில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 23, அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மும்பையில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொல்கத்தாவில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டெல்லியில் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதுடன் அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20, அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். சென்னையில் குறைந்தபட்சமாக 26, அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். சேலத்தில் குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். திருச்சியில் குறைந்தளவாக 26, அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். கோவையை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதுடன் குறைந்தளவாக 23, அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மதுரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும் மற்றும் குறைந்தளவாக 26, அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருநெல்வேலியில் குறைந்தளவாக 26, அதிகளவாக 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். நீலகிரியில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அங்கு குறைந்தளவாக 14, அதிகளவாக 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். வெள்ளூரில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும் மற்றும் குறைந்தளவாக 26, அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் புதுச்சேரியில் குறைந்தளவாக 26, அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். இத்துடன் வானிலை குறித்த தகவல்கள் நிறைவடைகின்றன. நன்றி.